யார் சொல்றதையும் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. சார், ரொம்ப நேரமா நீங்க மேடம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். பின்னதுக்கு உங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்ன கண்ணு அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்டியா? இல்லப்பா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன சின்னதா, உங்களை தான் டாக்டர் 4-5 நாள் வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாருல்ல, அதுக்கப்புறமும் நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு அர்த்தம் அண்ணன். வேலை இருந்தா இருக்கட்டும் கண்ணு, அது யாராவது பாத்துக்குவாங்க. நீ போனை போட்டு லீவு சொல்லு. இல்லப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. லீவெல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா வரணும் தான் சொல்லுவாங்க. அதுக்கு இப்பவே கிளம்பி போறது பெட்டர்ப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வந்துடுறேனா? என்ன சின்னதா, உங்களுக்கு டாக்டர் 3 வேளையும் மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு. அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கட்டாயம் போட்டி ஆகணும். நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா எப்படி வேலைக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிடுவீங்க, மாத்திரை எல்லாம் போடுவீங்க? அதெல்லாம் வந்து பாத்துக்கிறேன். இப்படி முட்டை ஏன் கார்த்தி, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்லுதுல்ல, ஒரு போன் பண்ணி ஒரு லீவு சொன்னாதான் என்னவா உனக்கு? முடியாது மாமா. போன் பண்ணா வேலை ஜாஸ்தியா இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. கஷ்டம் மாமா. அவங்க அப்படி சொன்னா நீங்க போனை என்கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு மேல மாடிக்கு போங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் வேலை அதிகமா இருக்குன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு உடம்பு முடியல, லீவு போட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. அதை வச்சு மெமோ கிமோன்னு ஏதாவது போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். புரிஞ்சுக்காம யாரும் பேசாதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. வரேன்க்கா. அவன் என்ன சின்ன குழந்தையா? அவன் உடம்ப அவனுக்கு பாத்துக்க தெரியாதா என்ன? சும்மா என்னமோ தனக்கு தான் பாசம் பொத்துக்கிட்டு வழிகிற மாதிரி நடிக்க வேண்டியது. இவ்வளவு மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் கோவப்படணும். அப்பதான் பேசாம இருப்பாளுங்க இவளுங்க. மணி, அவள வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. இல்ல எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தலையை மூடிட்டு போயிடுவேன். ச்சே.